நாடாளுமன்றத்துல நேரு அவர்கள் பிரதமரா இருந்தபோது இந்திய தேசிய மொழியா எதை அறிவிக்கலாம் அப்படின்னு நடந்த விவாதத்துல பெரும்பான்மையா எந்த மொழி இருக்கோ அந்த மொழியே நம்ம தேசிய மொழியை அறிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. காயிதே மில்லத் அவர்கள் உடனே எந்திரிச்சு அப்படி பார்த்தா இந்திய தேசிய பறவை எது அப்படின்னு கேட்கிறாரு. தேசிய பறவை மயில் தான் அப்படின்னு நேரு அவர்கள் சொல்றாங்க. அப்படி பார்த்தா அதிக பெரும்பான்மையா இருக்கிறது காகம் தானே. அப்பனா இந்திய தேசிய பறவையா இருந்திருக்கணும். அப்புறம் ஏன் மயில் தேசிய பறவையா இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தது தேசிய விலங்கு எது அப்படின்னு காயிதே மில்லத் அவர்கள் கேட்டோன்னே நேரு அவர்கள் சொல்றாங்க தேசிய விலங்கு புலிதான் அப்படின்னு சொல்றாங்க. காயிதே மில்லத் அவர்கள் உடனே அப்படி பார்த்தா பெரும்பான்மையா இருக்கிறது நாய்கள் தான். அப்படின்னா நாய்கள் தானே தேசிய விலங்கா இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே நேரு அவர்கள் அப்படின்னா நீங்க உருத தேசிய மொழியா அறிவிக்கலாம்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே காயிதே மில்லத் அவர்கள் சொல்றாங்க இஸ்லாம் எங்கள் வழி, இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி அப்படின்னு சொல்றாரு. அதோட நிறுத்தல, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பாகவே அம்மா என்று அழைத்தவள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது முதலாக தமிழை தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் காயிதே மில்லத் அவர்கள். நன்றி.